வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கரூர் நாமக்கல் மாவட்டம் இடையே தடுப்பணை விவரமாக வீடியோ பதிவிட்ட MTS செல்வன் பிளாக் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களின் தொடர்பான கமெண்ட்ஸ், டேம் தொடர்பான கேள்விகளுக்கு வீடியோவில் நான் பதிவிடுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு MTS செல்வன் பிளாக். ஜூன் 25, 2016 நான் போட்ட வீடியோவில் தற்போதைய சிஎம் ஜோசப் விஜய் டேம் ஓப்பனுக்கு வருவார் நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எப்படி 2 மாதத்தில் டேம் கட்டி முடித்தாங்க, யார் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சில பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. சில பேர் அதுக்கு பதில் தெரிவிக்க மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கான முழு விளக்கம் தான் இது. இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு மேலே ஒரு சின்ன குறிப்பு சொல்லிக்கிறேன். ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பார்ட்டியாக இருக்கலாம், அதை நடத்துறது கண்டினியூ பண்ணுறது ஒரு பார்ட்டியாக இருக்கலாம், ஆனால் அது ஓப்பனிங்க்கு வேற ஒரு பார்ட்டியாக வரலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அதோட ஆட்சி மாறிட்டு இருக்குது. இந்த இதில் 2019 ஜூலை மாதத்தில் அப்போதைய சிஎம்மாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சட்டமன்றத்தில் இதை ஸ்டார்ட் பண்ணி ஒப்புதல் வாங்கி 2020 நவம்பரில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மூலிமா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2021 ஃபெப் மாதத்தில் இதோட கிரவுண்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இது நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கோவிட் டைம் வந்துச்சு. அப்புறம் காவேரியில் ஃப்ளட்டு அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் 2021 ஆட்சி மாற்றம் வந்துச்சு. டிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக வந்தாங்க. அப்போயும் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இந்த ஒர்க்கோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சிச்சு. இதுக்கு நான் தற்போதைய சிஎம்மாக வந்திருக்கிற டிவிகே கட்சி ஜோசப் விஜய் தான் ஓப்பனிங்க்கு வருவார்னு நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அது நடக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸுக்கு ஜெயலலிதா அம்மையார் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு டிஎம்கே ஓப்பன் பண்ணுறது ஏடிஎம்கே ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இயல்பாக நடக்கிறது தான். அந்த வகையில் தான் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, தற்போதைய சிஎம்மாக இருக்கிற விஜய் இந்த டேம் ஓப்பனிங்க்கு வருவார், அதுக்கு நீங்கள் வரலான்னு நான் போட்டிருந்தேன். ஏன் இவர் தான் ஓப்பன் பண்ணுவார்னு நான் சொன்னேன்னா, அவ்வளோ அந்த ஒர்க்கு ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சு, மீதி 20% தான் இருக்குது. அதை ஒர்க்கை முடிச்சிட்டாங்கன்னா யார் இப்போ சிஎம் ஆகுறாங்களோ அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் எந்த விதமான சப்போர்ட்டோ எந்த கட்சிக்கோ நான் அகென்ஸ்டாவோ சப்போர்ட்டாவோ நான் பேசலை. நான் ஒரு காமன் மேனாக பேசுகிறேன். ஏன்னா என்னோடய வீடு அங்கே பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி நலத்திட்டங்களில் வரதை மக்களுக்கு நான் சொல்லணும். அது நான் இங்கிருந்து அந்த கண் கூட நான் பார்த்துட்ருக்கிறேன். கோவிட் மாதத்தில் நான் பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு மாறின வாட்டி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோவும் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். அது ஒரு வீடியோ கமெண்ட்டும் நான் ஃபஸ்ட் வீடியோவில் நான் கீழே டேக் பண்ணியிருப்பேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, மாயனூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் போகுதுன்னு கேட்டிருந்தீங்க. எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன்னு, தண்ணி அக்ரிகல்ச்சருக்கோசரம் ஓப்பன் பண்ணுறது பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் நிறைய மண் சரிவு வரனால அந்த இடத்துல சிமெண்ட்டு போட்டு அந்த தண்ணியோட ஃப்ளோ ப்ராப்பராக பண்ணுறதுக்கோசரம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குது. அது 2ஆக பிரித்து திருச்சி குளித்தலை அந்த பக்கம் ஒரு வாய்க்கால் மாதிரியும் வில்லேஜ் அக்ரிகல்ச்சருக்கோசரம் தண்ணி திறந்து வர மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குது. அந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் அடுத்த தடவை கரூர் மாவட்டத்துக்கு போகும்போது நான் முழுசாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கமெண்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மூலிமா சில பேருக்கு தெரிய வந்திருக்கும் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குது. நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், நான் எந்த பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணல, எந்த கட்சியும் நான் சார்ந்த இல்லை. ஒரு பொதுப்படையாக மனுஷனாக இருந்து அந்த இடத்துல வர நலத்திட்டங்களுக்கு மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த வீடியோ பதிவிட்டேன். என் சேனலில் வர அனைத்து வீடியோக்களுமே அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் வரும். நான் யாரையும் சார்ந்தில்லை, நான் யாருக்கும் சப்போர்ட்டும் இல்லை. இப்போ என் சேனலில் 240 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. இதே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ 13,000 பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க. 130 பேர் லைக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த சேனல் நான் ஆரம்பித்தது முழு நோக்கம் என்னோட ஜேர்னி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதும். ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்ட கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சில கேள்விகள் வந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கும் இந்த வீடியோ மூலிமா நான் பதிவு செஞ்சுட்டேன். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில். கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். கடைசியாக என்னையே நியூஸ் படிக்க வச்சு விளக்கம் சொல்ல வச்சுட்டிங்க. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.